கேரளா லாரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 123 நம்ம நேற்றே கொடுத்துருப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு அல்லது ஏ போர்டு மட்டும்தான் கொடுத்தோம். ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் நம்ம பாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஆல் போர்டுக்கு நம்ம 2ஆம் நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். ஏ போர்டுக்கு 1 அல்லது 2 பார்த்தா ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் நம்ம மார்க் பண்ணோம். பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அருமையான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு 1 2 கொடுத்தோம். 2 நம்பர் ஒரு அருமையான வெற்றி இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கான ஆல் போர்டு பார்க்கலாம். பார்க்குற முடி முதல்ல கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கும் முதல்ல சிங்கிள் நம்பர் நீங்கள் ப்ளே பண்ண முதல் 13 ரூபாய்க்கு 100 வெண்ணிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வெண்ணிங் கொடுத்துட்ருக்காங்க. திருடிஜில் அதே மாதிரி நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 5000 வெண்ணிங் கொடுக்குறாங்க. பீஸ் வெண்ணிங் 100 ரூபா. அதே மாதிரி நீங்கள் திருடிஜில் ப்ளே பண்ணும்போது 25 ரூபாய்க்கு 10,000 வெண்ணிங் கொடுக்குறாங்க. பீஸ் வெண்ணிங் 1000 திருடிஜில் நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 14,000 வெண்ணிங் கொடுக்குறாங்க. பீஸ் வெண்ணிங் 500 சி போர்டு வெண்ணிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் திருடிஜில் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ண மாதிரி இருந்தால் 28,000 வெண்ணிங் கொடுக்குறாங்க. பீஸ் வின்னிங் 1000 கொடுக்குறாங்க. சிபோர்டு வின்னிங் 100 கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி திருடிஜில் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி தான் வின்னிங் ப்ரைஸ் 32,000 கொடுக்குறாங்க. பீஸ் வின்னிங் 1000 சிபோர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. நீங்கள் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 வின்னிங் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி கேரளா மட்டும் வின்னிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,50,000 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா 3 நம்பர் வின்னிங் பார்த்தீங்கன்னா 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பீஸ் வின்னிங் 1000 சிபோர்டு வின்னிங் 100 கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஎல் பார்த்தீங்கன்னா 255 வரைக்கும் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12 நம்பர் வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7 நம்பர் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 புக்கிங் நம்பர். பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்தா ஒன்று அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்கள் நம்பர் வைக்கும் நம்பர் வச்சுங்க. மறுபடியும் இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் யாருன்னு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 123 நம்ம ரிசல்ட்டு. இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் கௌதம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருவோம். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 1 கொடுத்துருப்பல 1ஆம் நம்பர் ஒரு அருமையான ஒரு இன்னிங்ஸ் கிடைச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த கலையரசன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. கலையரசன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 12 சூப்பராக ஒன்று கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வெற்றி கொடுத்துருக்காப்புல. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏபிபிசியில் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இது ஒரு அருமையான வெற்றி, சூப்பரான வெற்றி. நம்மளே ஆல் போர்டுக்கு நேற்று 2ஆம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் சிங்கிள் நம்பர். அதேமாதிரி நம்மளோட ஆல் போர்டுக்கு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மதியழகன் அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருப்போம். இது ஒரு அருமையான வெற்றி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஏபிக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பையன் மக்களே, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அவருடைய நம்பர்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டு மட்டும் தான் எடுக்கிறோம். கொஞ்சம் நாளைக்கு மேட்ச் பண்ணிவிட்டு உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுனா மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம நேற்றுக்கே நம்ம 1 2 கொடுத்தோம், 2மே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, நம்ம மறுபடியும் நம்ம ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். 864 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மாலை பார்த்தீங்கன்னா நம்ம 864 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 364 வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 864 வச்சுட்டு இதில் நமக்கு 0 6ன்னு கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு நமக்கு 501 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 501 ரொட்டேட் ஆப்ஷன் 364 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நோட் பண்ணால் நமக்கு 4 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 501 வச்சுட்டு நமக்கு 4 7 கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 448 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 448 ரொட்டேட் ஆப்ஷன் 364 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் அல்லது 9ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு.
பார்த்தீங்கன்னா 448 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2 அல்லது 9 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 123 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வந்துன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 123 ரொட்டேட் ஆப்ஷன் 364 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் நம்பர் சொன்னால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 9 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 4 போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 9 வருது. இப்போ நம்ம 123 வச்சுட்டியில் 6 அல்லது 9ன்னு வருது. நமக்கு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 6 அல்லது 9 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ நேற்றுக்கு நம்ம 1, 2 ஏ போர்டுக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி பி போர்டுக்கு 6 அல்லது 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 864 வச்சுட்டியில் 864 வச்சுட்டிகள் நமக்கு 0 வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 591 வச்சுட்டியில் நமக்கு 4 அல்லது ஆப்ஷன் கிடச்சி. 4 நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு கணக்கு. அடுத்தபடி பார்த்திங்கன்னா நமக்கு 2, 9ல் 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 நாள் நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு பி போர்டில். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 9 பி போர்டில் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் 4 போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 6, 9 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 6 அல்லது 9 வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. பி போர்டுக்கும் வந்து உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கே பண்ணி வச்சுங்க. புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி தான் 2 நாளாக தான் நம்ம ஆல் போர்டு மட்டும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஏபிசி கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து கொடுத்துருவோம். பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது சொல்லப்போனால். அது வந்து கொஞ்சம் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆல் போர்டு மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம கொடுத்துருவோம். கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் ப்ளே பண்ணிங்க. ஓகே மக்களே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஜாயின் பண்ணிக்க. மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க.